குருவின் தினம் ஒரு சுவடுகளில் நான் என்ற கொள்கையில் பல பேர் பல விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்க. ஏன் இந்த நான் யார்ன்ற வார்த்தையில் கூட இதுவரை நம்ம பல வார்த்தைகளை தினம் தினம் சுவடுகள் வாயிலாகவும் எவ்வளவோ பேர் பேசும் வார்த்தைகள் வாயிலாகவும் ஏன் அதீத கோபப்படும் பொழுது கூட அந்த நான் என்ற வார்த்தை தான் முதல்ல எல்லோரிடமும் வெளிப்பட ஆசைப்படுங்க. சரிங்க, இந்த நான்ன்றதுக்கு என்னதான் அர்த்தம்? சரி, இந்த நான்னா எதற்காக எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுதுங்க? அப்படியேப்பட்ட வார்த்தைக்கெல்லாம் ஏன் இந்த வார்த்தையை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும் நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் இந்த நானுக்கு எது மகிமைத்துவம்? சில பேருக்கு முன்கோபம் வரும், மனக்கசப்பு வரும். ஏன் அவர்களுக்குள் மனோதைரியம் வர்றதுக்கும் சரிங்க, இந்த நான் எப்படியெல்லாம் கொடுக்கப்படுதுங்கிறதுக்கு கூட இந்த நான் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடித்தா மட்டும்தாங்க முடியும். சரி, உங்களையும் ஒருவர் உருகொடுக்க முற்படுகின்றார். உங்களுள் அது வெளிப்பட வேண்டுமென்றால் அவர் உங்களை எதுவாக காட்ட ஆசைப்படுகின்றார்? கீழோனாகவும் மேலோனாகவும் உங்களுக்குள் எது பெருசக்தி பெற்ற விஷயமாக இருக்கின்றதோ உங்களையே அது வலுவடைய வைக்கின்றது, உங்களையே வலு குறைய வைக்கின்றது. யார், எங்கிருந்து, எப்படி, அது எல்லாமே எங்கிருந்தெல்லாம் காட்டப்படுகின்றதோ அதில் அவர் யாராக தென்படுகின்றாரோ அவரே நான் என்றால் அவரே உங்களுக்குள் குருவாய் இருக்க கடவது. அனைவருக்கும் குருவே சரணம். குருவடி சரணம். திருவடி போற்றிங்க.